ராஜாதி ராஜனிந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா. அண்ணே பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. எதுக்கு பக்கிரசாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிற? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன்னே. நீதான் கூத்தாடுறவனாச்சா, உனக்கு ஏன் இந்த பாட்டெல்லாம்? அதை என்ன கேக்குறீங்க? உன் கடையில எச்சு கிளாஸ் கழிந்தா கூட 4 காசு சம்பாதிச்சிருப்பேன். அந்த ஒண்ணும் தெரியாத பயில்கிட்ட வேலை சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. ஒண்ணும் தெரியாத பயிலா? யார சொல்ற? அதான் அந்த கூத்துவாத்தியா இருக்கானே பாவடசாமி, அந்த பயில்தான் சொல்றேன். ஏப்பா உன் குருவி அப்படி சொல்ற? அந்த எனக்கு குரு. அவன் கூத்தெல்லாம் எவனே ரசிக்கிறான். இப்ப எல்லாம் காலம் மாறி வாயா சினிமாவில சேர்ந்தலாம்னு சொன்னேன். பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு எங்கேயோ ஊரு சுத்த போயிட்டான். அந்த மரமண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. நீங்க போடுங்க பாட்ட. வாங்க குருவே. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேக் கத்துக்கிறேன். இதெல்லாம் கத்துக்கிட்டா தானே சினிமாக்காரங்கள்ட்ட சான்ஸ் இருக்கும் போது கௌரவமா இருக்கும். போடா, இது என்னடா பிரேக்? இதை விட சூப்பர் பிரேக் எல்லாம் என் கைவசம் இருக்கு. அப்படி என்ன? ஏன் எனக்கு கத்து கொடுக்கல? அது அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா? இப்பதானே உன் மேல முழு நம்பிக்கையே வந்திருக்கு. அண்ணா எனக்கு கத்து கொடுங்கண்ணே. ஆரம்பிச்சிடலாங்கய்யா? ஆமண்ணே. இப்பவே வா. ஆமண்ணே. சரி ஆரம்பிச்சிருவோம். இருங்க. நீங்க குருநாதரு முத பிரேக் கத்துக்கிறேன். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கிக்க. ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்கண்ணே. இதுதான் பிரேக். கஷ்ட பிரேக். இது ஜர்மன் பிரேக். இது ரஷ்யன் பிரேக். இது ஜப்பான் பிரேக். இது சீக்கிர பிரேக். அடுத்தவங்க உள்ள வர பிரேக் தான் பிரேக். ராஜா ஏய் ராஜா தி ராஜலிங்க ராஜா கூஜா கூஜா மே வேறெங்க கூஜா. என்னது? பிரேக் டான்ஸ். இதுவும் பிரேக் தான்டா. பாயிங்க வா. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வெளியில போகும்போது நீ எதிரில வரக்கூடாது, ஆடக்கூடாதுன்னு. உன்னை பார்த்துட்டு போனா எனக்கு எந்த காரியமும் விளங்க மாட்டேங்குது. இது பூனை மாதிரியே இருக்கு மூஞ்சி. இந்த மூஞ்சியை பார்த்துட்டு போனா எனக்கு வட்டி பணம் வசூலாக மாட்டேங்குது. என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் குழந்தை திட்டிங்க. இது குழந்தையாடி? இது குட்டிச்சாத்தான பத்தி வச்சிருக்கிற. இத பார்த்துட்டு போனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒண்ணு நான் இருக்கிறேன் இந்த வீட்டுல, இல்ல இவன் இருக்கணும். எனக்கு நீங்க 2 பேரும் தான் வேணும். அப்பா அம்மா திட்டாதீங்க. நான் வரல, வீட்டுக்கு தள்ளி போறேன். என்ன சேர வேண்டிய சொத்து பிரிச்சுக்கோங்க. ஒரு பண்ணு திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வா இல்ல. இதெல்லாம் சொத்தை பிரிச்சு கேக்குது. இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? இந்த புரியுத இத கொண்டு போய் புளிப்பானுக்குள்ள வச்சு அமுக்கு. பாடுவா ராஸ்கோல். நான் பூனை பார்த்துட்டு போயே காரியம் நடக்காதுன்னு நீ யானை வந்து நிக்கிற. நான் தான் சொல்லிருக்கல என் முகத்துல முடிக்காதுன்னு. எதுக்கு வந்த? ஒரு முக்கியமான விஷயமா தானே. உங்ககிட்ட எந்த முக்கியமான பிரச்சனையும் எனக்கு வேண்டாம்ப்பா. நீ போ. போறேன்னே. உங்க மகாலட்சுமி ஏன் கையில? மகாலட்சுமியா? யார் அவ? எனக்கு தெரியாம சக்காலட்சுமி. எனக்கு தெரியுமே, நீ வந்தாலே குடும்பத்துக்குள்ள ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுவேன்னு. அண்ணே பணத்துக்கு பேரு மகாலட்சுமி தெரியுமில்ல? அவ கிட்ட சொல்றா. ஏதுடா பணம்? இங்க வாங்க. அன்னைக்கு ராத்திரி பணத்தோட பைய பறி கொடுத்தோம்ல, நீங்க கூட என் மூஞ்சில முழிக்காதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அன்னைக்கு எடுத்த சபதம் என்னன்னு? உங்க மூஞ்சில முடிச்சா பையோட தான் முழிப்பண்ண. பைய கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்திருக்கனே. டேய் அழகேசா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. அண்ணே நான் நினைச்சிருந்தா இந்த பையோட அப்படியே ஊருக்கு போயிருக்கலாம்ல. ஏன் போன? ஏன்? உங்க வீட்டு உப்பு தின்னுருக்கண்ணே. உப்பு மட்டுமா தின்ன? பருப்பு, மிளகா, வெந்தயம், புளி, புண்ணாக்கு எல்லாம் தான் தின்னையே. முதலாளி துரோகம் பண்ண கூடாதுன்னா பைய கொண்டாந்துருக்கேன். ஐயோ பைய இருக்கா? இருக்கு. எட்ரா. அதுக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? இனி வேலை சேர்த்துக்கணும். சரி சத்தியம். பையன் கில்லாடி. இந்தாங்க. அடேங்க அப்பா, ஒரு பைசா கூட அவனுக்கு செலவு பண்றதுக்கு முன்னாடி போய் அமுக்கி வாங்கிட்டு வந்திருக்கான். அதான் கெட்டிக்காரத்தனம் வேணும்னா. என்னது? புரியல. பணங்கடா. பணம் தானே திருடங்க எடுத்து போயிட்டாங்கல்ல. பணம் போட்டும்னே. இது ராசியான பை இல்ல? ஆமா, பின்ன இது ராசியான பை இல்ல. அப்ப நான் வேலை சேர்த்துக்கலாமா? இன்னைக்கு இருந்த உன் வேலைதான் ஆரம்பம். இந்த புடி. ஆமா, எங்க அதை சொருகி வச்சிருந்தன? என்னது? வேலை. ஓஹோ. உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வேலைக்கு சேர்த்துக்கலாம் தான். என்னது? ஏண்டா இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை ஏமாத்த பாக்குற? இத உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க? அருவா. எங்க ஊர்லயும் அருவா தான். நீ மதுரை வீரம் படம் பாத்திருக்கியா? ஐயோ 5 தடவை பாத்துருக்கங்க. அதுல எப்படி வெட்டினாங்க? ஒரு கையே ஒரு காலுங்க. இன்னைக்கு ஒரு காலு ஒரு கையே. விட மாட்டேன்டா. ராத்திரி நேரத்துல பேச்சு படுத்துங்க. புரியுதா? பேசுனே இருந்து வந்து வாய் தச்சுருவேன். ஏண்டா தம்பி, காலையிலயாவது வேட்டி இடுப்புல கட்டேன்டா. நீங்களே கையில் பிடிச்சு போறீங்க, ஒழுங்கா கட்டுங்க. என்னடா இன்னைக்கு வாத்தியார் கத்திக்கிட்டு போறாரு? அவர் சொல்லி தப்பே இல்ல. அவர் பொண்டாட்டி 25 மைலுக்கு அப்புறம் வேலை செய்யறாங்க.
தினசரி வந்து போக முடியாதா? வர்றதே ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்குன்னு பார்த்தா நம்ம டிஸ்டர்ப் பண்ணா. சரி சரி படு, காலைல பேசிக்கிறோம். எப்பத்தான் வந்தீங்க? அடியே வாடி வாஜாதி, அத்தை வந்திருக்கீங்க. ராஜாதி உள்ள வாங்கம்மா. இதுதான் கடையா? பின்ன இது வடையா? சைக்கிள்லாம் வச்சிருக்கீங்க? சைக்கிள் வச்சிருக்கேன். எனக்கு சைக்கிள் கத்து கொடுங்க மாமா. சைக்கிள் தானே, ஓட்டிடுவோம். யார் இது? இது வேலைக்காரனாயே. அந்த பக்கத்துல தினம் 50 பைசா கொடுப்பேன், எச்டி வச்சு எடுத்து குடிச்சிருவான். தேசனாய அந்த பக்கத்துல போய் வா 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 வா. டேய், என் மொட்டாட்டி கேட்டானா தொடர்மான் கோயிலுக்கு நானும் ஜோதி சாமி கும்பிட போயிருக்கோன்னு சொல்லு. வேற ஏதாவது உழைய கொடுக்க. சும்மா புதுசா வந்த பொண்ணு முறைச்சு முறைச்சு பார்க்கற. அந்த பக்கம் திரும்படா. மூஞ்சி முகர கட்டியும் பாரு. வா பிடிச்ச மாமா. பிடிச்சுக்க. அவனை பார்க்காத. இரு இரு வெறும் கூட போக கூடாது. இந்தாங்க விளக்கமாறு சாப்பிட்டுங்க. போறேன், போய் சாப்பிடு. நான் வரேன். ஏறு. அக்கம் பக்கம் பார்க்காதே, ஆளை கண்டு மிரளாதே, இடுப்பை இடுப்பை ஓடிக்காதே, ஏண்டல் பாறை புடிக்காதே. போலாமா? வா வா. போலீஸ்காரன் சாப்புன்னு சொன்னா பொட்டுன்னு போட்டுட்டு ஓடி இரு. அக்கம் பக்கம் பார்க்காதே. ஐயோ போட்டிருவா போல் இருக்க. அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம். ஏன் மாமா என்ன பிடிச்சிங்க? நான் நல்லா தானே ஓட்டுறேன். எங்க நீ நல்லா ஓட்டுற? ஏன் பாரு இப்படி அப்படி ஓடிக்கிற. சைக்கிள் என்ன சாதாரணமா? ஹெலிகாப்டர் கூட கத்துக்கலாம். சைக்கிள் ஓட்டுறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல. இறங்க, நான் நல்லா கத்து தர்றேன். ரைட்ல ஓடிச்சுக்க, லெப்ட்ல ஓடிச்சுக்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா போ. எதிரில யாரு வந்தாலும் கண்டுக்காத. போ. பின்னால் சாஞ்சுக்க. அப்படித்தான் ஓட்டு ஓட்டு. நல்லா நீ கத்துக்கிட்ட, நீ கத்துக்கிட்ட. என்னடி இது? என்ன இது? மாமா தான் எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து தர சொன்னா. வீட்டுக்கு வாயா, வீட்டுக்கு வாயா. ராத்திரிக்கு உன்னை கவனிச்சுக்கிற. எத்தனை நாளைக்கு நீ சிங்கிளாவே ஓட்டிட்டு இருக்கிறது? இன்னைக்காவது டபுள்ஸ் போலான்னு நினைச்சு அதுக்குள்ள வந்துட்டு. இன்னைக்கு டபுள்ஸ் போக விட்டீங்க, நாளைக்கு உங்க ஆத்தாலையும் ஏத்தி வச்சு ட்ரிபிள்ஸ் போவாரு. அன்னைக்கு பாருங்க, உன் பின்னாலே ஓடி வந்த. ஓடி விளையாடு பாப்பா, குழந்தையை வையாதே பாப்பா. சார் யார்? பிரம்மாத்தி, இங்க ஏன வந்த? ஆத்துக்கு போ. இன்னைக்கு ஆத்துக்கு போனங்க, குளத்திலே போயிட்டேன். நான் அந்த ஆத்த சொல்லடா. என்னது? குருதட்சணைங்க. மளிகை கடையில விளைஞ்சாலும் எனக்கு மனசு ரொம்ப தாராளங்க. கணக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு தனியா கடை வச்சிருவேன். கணக்கா? உனக்கா? மறக்காம வாங்கிக்கங்க. உங்க பொண்டாட்டி பிடிச்ச ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது பாட்டில்? தேனுங்க. ஞாயிற்றுக்கிழமை தேன் வாங்குவீங்க இல்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஃப்ரீ. உனக்கு நான் சொல்லி கொடுக்க முடியாது. மாட்டேன்னு மட்டும் சொன்னீங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி நாய் மாதிரி கொடுப்பேன். சம்மதமா? கணக்கு தானே, நான் சொல்லிட்டேன்டா உனக்கு. சிச்சுக்குட்டி உட்காந்துக்கோ. ஞாயிற்றுக்கிழமை வந்துட மாட்டியா? பார்க்க போறது பையன் நல்லவன் தான் இருந்தாலும். மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. எங்க அவன்? எங்கடா போன? என்ன உதப்பியா? ஒண்ணுக்கு போனேன். என்ன கேட்காம ஏன்டா ஒண்ணுக்கு போன? இத்தனை வருஷமா யாரையும் கேட்காம தான் சார் போனேன். இத்தனை வருஷம் எப்படி? எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உனக்கு படிக்கணும் ஆசை இருக்குல்ல, குரு பக்தி இருக்குல்ல, அதனால இன்மையில இருந்து என்ன கேட்காம நீ ஒண்ணுக்கு போக கூடாது. புரிஞ்சுதோ? வா வா. ஐயோ, மாமா காஃபி. ஜோதி, காபி நீ எடுத்து வந்தியா? காபி இருக்குட்டு உட்கார். ஓ, உட்காரு கிடம் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு இடத்த அடிச்சு? இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ உட்கார் ஜோதி, உட்கார் ஜோதி. மாசி மாசம் ஆளான பொண்ணு இந்த மாமே உனக்கு தானே பூவோடு தேனாக. ஓ மாசி மாசம் ஆளான பொண்ணு. ஓடி போயிரு, ஓடி போயிரு, ஓடி போயிரு. என்னடா அண்ணி நோண்டின்ட்டு? நான் விளையாட்டு கூப்பிட்டேன். என் சம்சாரத்துக்கு கொடுத்தா நீ விளையாடுவியா? இல்லண்ணே, நீங்க மட்டும் விளையாடுறீங்களா? விளையாட்டா? இந்த பாரு தம்பி, நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல தம்பி. சிவன் கோயிலுக்கு முன்னால ஒரு நந்தி, என் கடைக்கு முன்னால ஒரு பண்ணியா? இல்ல நான் கேக்குறேன். நீ இங்க இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. இந்தா 3000 ரூபாய் பணம் இருக்கு. போய் வண்டி கட்டிட்டு போய் சந்தையில மளிகை ஜாமான் போட்டு வா. எப்போ நீங்க தானே போவீங்க? இப்ப நீ போக மாட்டியா? டேய் போடா, தேங்காய் அடிச்சு போடா போடா. ஒளிஞ்சாம்பா ஜோதே,
ஜோதி, மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே. என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆ? உங்க வீட்டுல இருக்கிற டெல்லி எருமை பால் எவ்வளவு கறக்குறாங்க? நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஆஹா, எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஆள்கிட்ட நம்ம திட்டு வாங்குறது? இனிமே நம்ம திட்டு வாங்க கூடாது. இதே ரூபாய வச்சு நம்ம முதலாளி ஆயிட்டா வீட்டுல ஒக்கா ஒண்ணு இருந்ததே, எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. ஆ, கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. உனக்கு ஆகி போச்சா? சரி போ. டேய், என்னடா இது? சந்தைக்கு சரக்கு வாங்க போறோம், பரதேசி மாதிரி வந்திருக்க. முதலாளி என்ன அடிச்சு போட்டு முகமுடி கொள்ளக்கார ரூபாய் பூரா தூக்கிட்டு போயிட்டாங்க. முகமூடி கொள்ளக்கார ராத்திரி தானே வருவான், பகல்ல எப்படா வந்தான்? வந்துட்டானே. டேய், பணம் 3000 ரூபாடா, கடையே இயங்க முடியாதுடா. ரூபாய் விடுங்க முதலாளி. அவங்க 10 பேரு, நான் ஒத்த ஆளு. 1 மணி நேரம் போராண்டேன், அப்புறம் மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் என்னாச்சு எனக்கு தெரியல. மயங்கி விழுந்தா என்னன்னு தெரியாதுடா. ஒரு 500 ரூபாய் கொடுக்கடான்னு. என்னன்னு தெரியாது, எப்படி 500 ரூபாய் கேட்டேன்? முதலாளி மேல இருக்கிற விசுவாசத்துல தான் கேட்டேன். விசுவாசமா? அங்க தெரியாம இங்க இருந்து அந்த காசு பாவி எடுத்துட்டு போங்க. இல்ல என்ன காப்பாத்துங்க. அப்படியே போங்க. ஏங்க என்னங்க இது? 3000 ரூபாய் சந்தைக்கு கொடுத்தேன், அதை தொலைச்சிட்டாண்டி. நம்ம குடும்பத்தையே குடும்பம். ஏங்க, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காயா உனக்கு? பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? கொள்ளடிச்சன போட்டு அடிக்காம இவர் போட்டு அடிக்கிறீங்க. ஏய், சப்போர்ட் பண்ணி நான் மிதிச்சு போடுவேன். ஏங்க, கொள்ளக்காரங்கிட்ட அடிபட்டு வந்திருக்காரு, நீங்க வேற போட்டு அடிக்கிறீங்களே. ஏய் கிழவி, தூக்கி போட்டு நெஞ்சில ஏறி மிதிச்சு போடுவேன். மாமியாரும் கூட பார்க்க மாட்டேன். போய் சோறுங்கிறது எல்லாமே இந்த பரதேசி நாய்க்கு சப்போர்ட்டா? ஏய், போங்கடி உள்ள, போங்கடினா. நாமகட்டி இருக்கா? எது? நாமகட்டி நாமக்கட்டி சிக்னல். நீ நாமத்தோட வெடிய காத்தால வந்து நின்னு என் கடையவே நாஸ்தி பண்ணிட்டு இப்ப நாம கட்டி இருக்கா? நான் கேக்குறேன், நீ நெத்தி இருந்தா தானே நான் நாமம் போடுவேன். உனக்கு நெத்தியே இல்லாம பண்ணிடுறேன். எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. ஒப்பா மகன, டேய், வளைஞ்சு போனாலும் விட மாட்டேன். இந்த பக்கம் வந்த உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவேன்.